வணக்கம் எவ்ரிவன். ஸோ இதுவரைக்கும் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அதாவது எப்படி ஃபில்டர் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவரைக்கும் நம்ம நிறையா பார்த்தோம். ஆம், ஒரு லெஸ் தெனாக இருக்கட்டும், கம்பேரிசன் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், லைக் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், நல்ல ஆப்ரேட்டராக இருக்கட்டும், வாட் எவர் நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஒரு கண்டிஷனுக்கு தான் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டிபார்ட்மெண்ட் ஐடி 80ல் இருக்கிற டேட்டா வேணும், கமிஷன் பிசிடி நல்லா இருக்கிறவங்க டேட்டா வேணும், எனக்கு ஃபஸ்ட் நேம் லைக் கே ஆர் டிபார்ட்மெண்ட் லைக் சம்திங் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? இப்போது நம்ம வந்து ரியல் டைமில் வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம், நிறைய அப்ளை பண்ணுவோம். அதை எப்படி நம்ம கொரியில் அப்ளை பண்ணுறது, பிக்வெரியில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு சினாரியோ வருது, ஓகேவா? இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 80ன்னு சொல்லிட்டு வருது. எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 80ல் எனக்கு யாரெல்லாம் வந்து சேலரி வந்து 6000க்கு மேலே வாங்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 2 கண்டிஷன். கரெக்டாக? டிபார்ட்மெண்ட் ஐடி 80ங்கிறது வந்து ஒரு கண்டிஷன், இன்னொரு கண்டிஷன் வந்து சேலரி கிரேட்டர் தென் 6000. கரெக்டாக? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 2 கண்டிஷன் அப்ளை பண்ணோம் கொரியில். இது வரைக்கும் நம்ம ஒரு கண்டிஷன் தான் பார்த்தோம், இப்போ 2 கண்டிஷன். இந்த கண்டிஷனையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு தான் வந்து இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த ஆப்ரேட்டர் பேர் வந்து அண்டு. ஓகேவா? அண்டுனா ஒன்றும் இல்லை, தமிழே யோசிச்சிங்கன்னா மற்றும். ஸோ இப்போது நான் இப்படி போடுறேன்,